أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ولما سكت عن موسى الغضب أخذ الألواح وفي نسختها هدى ورحمة للذين هم لربهم يرهبون. மேலும் மூசாவுக்கு கோபம் தணிந்தபோது அப்பலகைகளை அவர் எடுத்துக்கொண்டார். மேலும் எவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு அவற்றில் எழுதப்பட்டிருந்த அறிவுரைகளில் வழிகாட்டலும் அருளும் இருந்தன. واختار موسى قومه 70 رجلا لميقاتنا فلما أخذتهم الرجفة قال رب لو شئت أهلكتهم من قبل وإياي أتهلكنا بما فعل السفهاء منا إن هي إلا فتنتك تضل بها من تشاء وتهدي من تشاء أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين. மேலும் மூசா தம் சமுதாயத்தை சார்ந்தவர்களில் 70 பேரை நாம் குறிப்பிட்ட நேரத்தில் தம்முடன் வருவதற்காக தேர்ந்தெடுத்தார். கடும் பூகம்பம் அவர்களை தாக்கிய போது மூசா இறைஞ்சினார், என் இறைவனே, நீ நாடியிருந்தால் அவர்களையும் என்னையும் முன்பே அழித்து விட்டிருக்க முடியும். எங்களில் சில அறிவிலிகள் செய்த தவறுகளுக்காக எங்கள் அனைவரையும் அழிக்கப் போகின்றாயா? இது உன்னுடைய சோதனையே அன்றி வேறில்லை. இதன் மூலம் நீ நாடுகின்றவர்களை வழிகெடுக்கிறாய், இன்னும் நீ நாடுகின்றவர்களுக்கு நேர்வழியை காண்பிக்கின்றாய். எங்கள் பாதுகாவலன் நீயே. எனவே எங்களை மன்னித்து மேலும் எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீ எல்லோரையும் விட அதிகம் மன்னிப்பவனாயிருக்கின்றாய். واكتب لنا في هذه الدنيا حسنة وفي الآخرة إنا هدنا إليك قال عذابي أصيب به من أشاء ورحمتي وسعت كل شيء فسأكتبها للذين يتقون ويؤتون الزكاة والذين هم بآياتنا يؤمنون. இன்னும் எங்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மையை எழுதி வைப்பாயாக. திண்ணமாக நாங்கள் உன்பக்கம் திரும்பிவிட்டோம். அதற்கு இறைவன், நான் நாடுகின்றவர்களுக்கு தண்டனை அளிப்பேன், ஆயினும் என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கின்றது. எனவே எவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்களோ மேலும் ஜகாத்தையும் அளிக்கின்றார்களோ மேலும் என்னுடைய வசனங்களையும் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் அந்த அருளை உரித்தாக்குவேன் என்று பதிலுரைத்தான்.